மக்களே, இப்போ ரீசெண்டா ஸ்டீமன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அங் இவ்வளவு கோடி மக்கள் மத்தியில அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை நடக்குது. அதை ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்களேன். ஆனா நமக்கு என்ன ரொம்ப மிகைப்படுத்தலா இருக்குன்னா, இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்ணி போடுறாங்க. எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. சார் நீ பெட்ரோல்ல சேர்றதுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம். நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ நீங்க உங்க வீட்டுல அதே அந்த இங்கொன்று நடக்கிற இஷ்யூ உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களோ அப்படி நடந்திருந்தா நீங்க இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வருமா? பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை எது நடந்தாலும் அதை மக்கள் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்பதான் அரசு சார்ந்து நம்ம கேள்வி எழுப்பும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. செக்யூரிட்டி இது பண்ணுவாங்க. மக்கள் ஒரு பேனிக்ல கொண்டு போவாங்க. நார்மலா சேஃப்டி பர்பஸா நிறைய விஷயத்த கொண்டு போவாங்க அப்படிங்கறதால பேசுவாங்க. ஓகேங்களா? நீங்க ஏதோ எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.